வீட்டுக்கு எங்க விஜய் காவேரிய பார்க்க ரொம்ப ஆர்வத்தோட இங்க ஓடி வராங்க. வீட்ல காவேரி இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியில நின்னுட்டு இருக்க தாத்தா வந்து பேசவும் செய்றாங்க விஜய் கிட்ட. விஜய்ட்ட பேசிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு, "நீ முதல்ல காவேரிய பார்த்து பேசு. பேசினா தான் உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய தெளிவுபடுத்த முடியும்னு" சொல்லி தாத்தா சொல்லிட்டு உள்ள போக, அப்ப ராகினி உள்ளேந்து வெளியில வராங்க. வெளியில வர ராகினி இங்க விஜய் நிக்கிறத கவனிக்கிறாங்க. பரவாயில்லையே, விஜய் வர நேரம் காவேரி வீட்ல இல்ல. இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச எங்க ராகினியும் விஜய் பக்கத்துல போறாங்க. விஜய் அங்க நின்னுட்டு இருக்க. பக்கத்துல போற ராகினி, "என்ன விஜய், எங்க வந்திருக்கீங்க? ஓ, உங்க ஒய்ஃப் காவேரி தேடி வந்திருக்கீங்களா? சரி சரி" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இது ஏன் வீடு, நான் எப்பனாலும் வருவேன். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேக்குறாங்க விஜயும். "அது இல்ல, என்னதான் இங்க காவேரிக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சாலும், அவ பர்த்டேவை என்ன செலிப்ரேஷன் பண்ணி செஞ்சாலும், அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட அன்பு, அக்கறை, பாசம் எதுவுமே இல்ல பாத்தீங்களா? இல்லைன்னா அவ உங்களுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி பேசியிருந்திருக்கணும்ல. நேத்து முழுக்க அவ அக்கா கூட ஜாலியா இருந்துட்டு இருந்தா, தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லவும் செய்ய, இதை கேட்டு எங்க விஜய் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கவும் செய்றாங்க ராகினிய. "ஆமா, நான் உண்மைதான் சொல்றேன். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல. இங்க நடந்த விஷயத்த தான் நானும் சொல்றேன். உண்மையிலேயே அவ உங்க நினைப்புலலாம் இல்ல" அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வெண்ணிலா கூட போறத நினைச்சு அவ ரொம்ப சந்தேகப்படுறா தெரியுமா? சந்தேகத்தோட தான் எங்க கங்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. அதே சந்தேகத்தோட தான் உங்க நம்பரை கங்கா முன்னாடியே பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அவ நம்பர் உங்க போனை எடுத்து பார்த்தாலே தெரியும். நீங்க போன் பண்ணா அவளுக்கு ரீச் ஆகவே ஆகாது. நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லும்போதும் விஜய் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம எத்தனை டைம் காவேரிக்கு ஃபோன் பண்ணியிருப்போம், ஒரு டைம் கூட அவளுக்கு ரீச் ஆகவே இல்லை. அப்போ இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ எங்க ராகினி சொல்றாங்க, "என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றது சரிதானே? அவகிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்காதே. அதுவும் இல்லாம நீங்க ஃபோன் பண்ணாலும் அவளுக்கு போயிருக்காது. எல்லாம் அவளுடைய பிளானிங் தான். உங்களை வேணான்னு தூக்கி எறியலாம் நினைக்கிறான்னு பார்க்குறேன். உங்க மேல அவளுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை. இப்ப கூட அந்த நிவின் கூட பார்க்கவும், நிவினை பத்தி பேசிட்டு இருந்தாலும், இப்ப கூட அவ நிவினை பார்க்க தான் போயிருப்பா. எங்க ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு நிவினை பக்கத்துல இருக்க நிவினை பார்க்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதும், "ஏய், காவேரியை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினேன், அப்புறம் இருக்கிற பள்ளி எல்லாம் பேந்து போயிடும்னு" சொல்லி எங்க விஜய் திட்டவும் செய்றாங்க. விஜய் திட்டும்போது எங்க ராகினி ரொம்பவே சிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது எங்க விஜய்க்கு. "இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்னு" ரொம்ப கோவத்தோட கேட்க, "நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணா போய் காவேரி போனை எடுத்து பாருங்க. அப்போ தெரியும் அவ உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காளா இல்லையான்றது. அவ உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்றதுதான் உண்மை. அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்கல்லன்னு" சொல்லி ராகினி சொல்லவும் செய்ய, விஜய் ரொம்ப ஆர்வத்தோட எங்க காவேரியை பார்க்க ஓடுறாங்க. காவேரி அங்க இருக்காங்க, அதாவது ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. லேபர்ஸ் பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கப்போ இங்க விஜய் வராங்க. விஜய் வந்ததும் காவேரி முகமெல்லாம் மாறுது. பதட்டத்தோட எங்க விஜயை பார்க்க விஜய் வந்தவங்க, "சரி, எல்லாரும் போய் ஒர்க்க பாருங்க, நான் வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுறேன்னு" சொல்லி எங்க காவேரியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. "என்னங்க, என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை முடிக்காம இப்போ எதுக்கு என்னை உள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னு" சொல்லி கேட்க, "உன் போனை கொடு காவேரி" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னாச்சுங்க, எதுக்கு என் போனை கேட்குறீங்கன்னு" எங்க காவேரி கேட்குறாங்க. "முதல்ல குடு" அப்படின்னு சொல்லும்போது இங்க போனை கொடுக்குறாங்க. போனை கொடுத்ததும் அங்க ராகினி சொன்ன மாதிரி எங்க காவேரியுடைய போன் லாக் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு, "என்ன காவேரி இது, எதுக்காக என் நம்பரை பிளாக் பண்ண? உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் தான் உன்னை மிஸ் பண்ணல. அந்த வெண்ணிலா கூட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா நீ, நான் வெண்ணிலா கூட இருக்கின்ற ஒரு கோவத்துல என் நம்பரை பிளாக் பண்ற அளவுக்கு வந்துட்டல. அந்த ராகினி சொன்னதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு சொல்லவும் செய்ய, "என்னங்க சொல்றீங்க? நான் உங்க நம்பரை பிளாக் பண்ணனா? அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் உங்க நம்பரை பிளாக் பண்ணவே இல்லைங்க. நைட்டு முழுக்க உங்க போனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு" சொல்லும்போது, "போதும் காவேரி, என்கிட்ட நீ போய் சொல்லாத" அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. எங்க விஜய் ரொம்ப கோவமா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வெளியில போக எங்க பின்னாடியே காவேரி ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டே வராங்க. கெஞ்சிட்டே வந்து எங்க கார்லயும் ஏறி உட்காந்துடுறாங்க. எங்க விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. காவேரியை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்க வந்து வாசல்ல நிக்கிற எங்க காவேரி விஜயும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க ராகினியும். நம்ம நினைச்ச மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துடுச்சு. அது இங்க காவேரி முகத்தை பார்த்தாலே தெரியுது. இவன் கோவமா இருக்கான், இவன் முகத்தை பார்த்தாலும் நல்லாவே தெரியுதுன்னு நினைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வர விஜய் கிட்ட, "நான் சொன்னல, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தீங்களா? இப்ப உங்க காதல் மனைவி காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல? உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி எறிய போறான். அதுதாங்க நடக்க போகுது. உங்க மேல சந்தேகப்படுறான். சந்தேகப்படுறவ கூட எல்லாம் ஒரு நாள் கூட குடும்பம் நடத்த முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றபடி கேளுங்க. இந்த காவேரி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். தூக்கி போட்டு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா நீங்க காதலிச்சிருக்கீங்க, 2 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த போல சந்தேகம்லாம் வராது. காவேரியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அவ கூட வாழ்ந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதை பத்தி வெண்ணிலா பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் அவங்க பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஆனா காவேரியை எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். நான் சொன்னாலாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இப்ப போய் நீங்க அவங்க போனை எடுத்து பார்த்ததுக்கு பிறகு நல்லா தெரிஞ்சிருக்குமே" அப்படின்னு சொல்லும்போது இங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பலார்னு ஒரு அறைய விடுறாங்க ராகினிக்கு. ராகினி கணத்துல கையை வச்சபடி விஜய் ஆச்சரியத்தோட பார்க்க, எங்க காவேரிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "என்னடா, என்ன
என்ன விஜய் பண்ணிட்ட, எதுக்கு இப்ப நீ ராயினி அரைஞ்சன்னு சொல்லும்போது, பின்ன என்ன தாத்தா, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா போவேன். ஏன் காவேரியை பத்தி என்கிட்டே தவறா பேசுறா, அதுவும் எங்க காவேரியை என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாலாம். அதனால தான் அந்த பிளாக் பண்ணனால தான் நான் ஃபோன் பண்றது அவளுக்கு போகலன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா பிளாக் பண்ணது யாரு தெரியுமான்னு சொல்லி கேட்க இங்க காவேரி ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஏன் காவேரி, உன் போனை நீ பத்திரமா வச்சுக்க மாட்டேன், அங்கேயும் இங்கேயும் அப்படியே விட்டுட்டு போயிடுவ, அதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்து பிளாக் பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யும். என்ன சொல்றீங்கன்னு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. பக்கத்துல எங்க தாத்தாவும் சொல்றாங்க, என்னப்பா ஆச்சு விஜய், என்ன நடந்துச்சு, அதை முதல்ல சொல்லுப்பான்னு சொல்லும்போது, ஆமா தாத்தா, இங்க காவேரியுடைய போனை எடுத்து என் நம்பரை பிளாக் பண்ணது இங்க காவேரி கிடையாது, இதோ இந்த நிக்கிறாளே இந்த ராகினி தான். எங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது மட்டும் இல்லாம வந்ததும் வராதுமா எங்க காவேரியை பத்தி தவறா என்கிட்ட பேசுறது, என்னைய பத்தி தவறா அங்க காவேரி கிட்ட பேசுறது, இதே வேலையா இந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தேன். உனனா அப்புறம் அஜய் ஒய்ஃபோ இல்ல என் சித்தப்பாவுக்கு மருமகளோ அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது. இங்க காவேரி பூனா போகுதுன்னு விட்டு வச்சதுனாலதான். இந்த காவேரிக்கு கீழே தான் நீ இங்க இருந்துகிட்டு இருக்க, இன்னமும் நீ கீழே தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு இங்க காவேரியை பார்த்து முறைச்சு நிக்கிறாங்க. இன்னொரு தடவை காவேரியை பார்த்து முறைக்கிறது, காவேரியோட ரூம்குள்ள அனாவசியமா உள்ள நுழையிறது, காவேரியோடைய போனை டச் பண்றது, காவேரியவே டச் பண்றதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்க விஜய் திட்டவும் செய்யறாங்க. ராயினியை திட்டினதும் ராயினி அப்படியே கையை வச்சபடி உள்ள போக இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாம குழப்பத்தோட போறாங்க. ஏப்பா விஜய், நீ தான் வீட்டுல இல்லவே இல்லை, உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது எங்க காவேரி போன்ல உன்னோட நம்பரை அவதான் பிளாக் பண்ணான்ற விஷயத்த நீ எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது, ஏன்பா காவேரி உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லும்போது, எனக்கே தெரியாது தாத்தா, இப்போ இவர் சொல்லி தான் தெரியும். நேற்று நைட்டு ஃபுல்லா இவர்கிட்ட இருந்து ஃபோன் வராம என்னாலையும் ஃபோன் பண்ண முடியாம நான் எவ்வளோ கவலைப்பட்டு போயிட்டேன் தெரியுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் ராயினி தான்றது இப்பதான் எனக்கு புரியுது. அப்போ கூட அவன் என்கிட்ட வந்து பேசினப்ப கூட நான் புரிஞ்சுக்கல, இல்லை அந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கலன்னு எங்க காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம். இங்க பாரு காவேரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இங்க வெண்ணிலா வச்சு அவன் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த வெண்ணிலாவை நான் வீட்டில் வச்சிருக்கவே சம்மதிச்சிருக்க மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம். வெண்ணிலாவுக்கு ஒரு அட்டெண்டர் போட்டு அவளை நான் தனியாக கவனிச்சுக்கிறதுக்கு தனியாக வேற ஒரு இடத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னாலேயோ இந்த வீட்டில் நீ ராகினி முன்னாடி என்னைக்கும் தலை குனிச்சு நிற்கக்கூடாது, எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லவும் செய்ய நீங்கள் காவேரியை தோளில் கையை வச்சபடி சாச்சுக்கிறது மட்டும் இல்லாமல், தாத்தா இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களே, ராகினி சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை, ஆனால் அங்கே போய் எங்கள் காவேரி ஃபோனை வாங்கி பார்த்தப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. எப்படி என்னடா வச்சிருக்க அதுலன்னு சொல்லி கேட்க, ஆமாம் தாத்தா, யாராவது காவேரி ஃபோனை தப்பான ஒரு லாக் பேட்டர்ன் போட்டாங்கன்னா அதை அவங்களோட கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு பிக்சர்ஸில் சேவ் பண்ணி காட்டும். அப்படி பார்க்க போன இடத்துல இங்கே ராகினியோடைய பிக்சர்ஸ் தான் இருந்தது. ராகினி 2-3 டைமுக்கு மேலே அங்கே இந்த லாக் பேட்டர்னை வந்துட்டு போடும்போது தவறாக போயிருக்கு. அப்போது இந்த பிக்சர்ஸ் அவளை வந்துட்டு காட்டி கொடுத்துட்டு அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இதை லாக் பண்ணது கண்டிப்பாக காவேரி இல்லைன்னு. ஏன்னா என் காவேரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். காவேரியை நான் சந்தேகப்பட மாட்டேன். காவேரி என்னைய பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிருக்க மாட்டான்றது எனக்கு நல்லா தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லவும் செய்ய, இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்னா அப்போ தான் அந்த ஃபோனில் இருக்க கலர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ராகினியோட பிக்சர் சேவ் ஆகிருக்கு. இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. என்ன காவேரி, இனிமே கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருக்காது. இந்த வீட்டில் ராகினி ஒரு நல்ல பாம்பு மாதிரி, அவளை இந்த வீட்டை விட துரத்தணும், அதுக்கான வழியை தான் பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன், நான் நீ கேட்க மாட்டேன், நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இந்த ராகினியை இப்போவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறேன்னு சொல்ல, அதுக்கு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க, என்றைக்குமே எதிரியை தூரம் இருந்து வச்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு கண்காணிக்கிறதாண்டா நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லும்போது, இப்ப மட்டும் எப்படி தாத்தா நம்மளால தப்பிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, அதான் நீ கண்டுபிடிச்சிட்டியப்பா, இதுவே தூரத்துல இருந்து அவ வேற யார் மூலமாவும் செஞ்சிருந்தா உன்னால இதை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா. இல்ல இதெல்லாம் தெரியாதனால தான் இப்படி ராகினி வசமா சிக்கிக்கிட்டான், அவன் இங்க இருக்கிறதா நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. அப்போ வெண்ணிலாவை இடம் மாத்துறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. காவேரி யார் முன்னாடியே கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத நான் இனி பார்க்க கூடாதுன்னு சொல்லும்போது, காவேரி மனசு வருந்தி இங்க ரொம்ப கண் கலங்கி விஜயை பார்க்கவும் செய்றாங்க. விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி அணைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ராகினிக்கு இனி நீதான் அவளை ஓட ஓட விரட்டணும், அதை நான் பார்க்கணும்னு எங்க காவேரி கிட்ட சொல்லவும் செய்ய, காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீங்க எப்போதும் இதே போல சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தாத்தாவும் வாழ்த்தவும் செய்றாங்க.